பிரைஸ் லார்ட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். இன்றைய நாள் தியானத்திற்காக ஒரு வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். எபிரேயர் 6வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தின் பிற்பகுதி. எபிரேயர் 6வது அதிகாரம் 10வது வசனத்தின் பிற்பகுதி. அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுவதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்ல. அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்ல. பல ஆண்டுகளுக்கு முன்பதாக நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஆப்பிரிக்க கண்டத்திற்கு மிஷனரியாக சென்ற ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, தன்னுடைய ஆஸ்தி அந்தஸ்து எல்லாவற்றையும் விட்டுட்டு தனக்கு இருந்த உடைமைகள் எல்லாவற்றையும் பணமாக மாற்றிக்கொண்டு நான் அந்த குறிப்பிட்ட தேசத்திற்கு நான் மிஷனரியா போகிறேன்னு ஆண்டவருடைய அழைப்பை ஏற்று போய்கொண்டு இருக்கிறார். அந்த இடத்துக்கு அந்த தேசத்திற்கு போய் பார்த்தோம் அப்படின்னா அது ரொம்ப மலைவாழ் மக்கள், ட்ரைபல் பீப்புள் இருக்கிற ஒரு ஏரியா. சரி, ஓகே, எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு சகித்து கொண்டு தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். ஆரம்பத்திலே அவருக்கு ரொம்ப மிகப்பெரிய எதிர்பாராத சில விஷயங்கள்லாம் நடக்குது. என்னன்னா, அங்க இருக்கிற வெயில் இவரால் தாங்கிக் கொள்ள முடியல. சரீரத்துல பல உபாதைகள், ரொம்ப கஷ்டப்படுறாரு. இருந்தாலும் கூட அவர் அங்க ஸ்டே பண்றாரு. இருந்து தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிப்பதற்காக பல முயற்சிகளை எடுக்கிறாரு. எல்லா முயற்சியும் தோற்று போகுது. ஏன்னா அங்க இருக்கிற மக்களுக்கு இவர் பேசுற லாங்குவேஜ் புரியல, அவங்களுடைய லாங்குவேஜும் இவருக்கு புரியல. ரொம்ப கஷ்டத்தை அனுபவிக்கிறாரு. இன்னும் சொல்ல போனா கொடுமை என்ன அப்படின்னா, அந்த மக்கள் ஒருவர் கொன்னு அந்த மாமிசத்தை உணவாக உட்கொள்கிற மக்கள். அப்படி பய நிறைந்த சூழ்நிலை மத்தியில தன்னுடைய ஊழியத்தை செஞ்சு கொண்டிருக்கிறார். தன்னுடைய அங்க போய் பெரிய அளவுல எந்த ஒரு ஊழியம் இவரால் செய்ய முடியல. இவர் அனுப்புன அந்த ஸ்தாபனத்துல இருந்து பலர் இவரை ஏளனமா பேசுறாங்க. இங்க எதுக்கு போனீங்க, உங்களை யார் இங்க போச்சோன்னா அப்படின்னு சொல்லி பல ஏளனமான வார்த்தைகள். அதை கேட்டுக்கொண்டும் என்ன பண்றாரு, அங்க ஊழியத்திற்காக இருக்கிறாரு. ஒரு குறிப்பிட்ட நாள் வந்துச்சு, ஊழியத்திற்கு செல்லும் பொழுது ஒரு கும்பல் இவர் என்ன பண்றாங்க, அட்டாக் பண்ணி இவரை காயப்படுத்தி கடைசியில கொன்னே போட்டு போயிடுறாங்க. இதை பொண்ணு போட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் இந்த நியூஸ் எல்லாருக்கும் போகுது. எல்லாருக்கும் ஒரு பயங்கரமான கலக்கம். ஊழியத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து போனாரு, கடைசியில ஒரு ஆத்மாவை கூட ரட்சிக்க முடியாம போயிடுச்சு அப்படின்னு கலக்கத்தோட அவருடைய வாழ்க்கையை முடிவடைகிறது. ஆனா ஒரு நாள் வந்தது, அந்த ட்ரைபல் பீப்புள்ல இருந்து, அந்த மலைவாழ் மக்கள்ல இருந்து ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறான். காரணம், இந்த மனிதனுடைய வாழ்க்கையை பார்த்து. நம்ம எல்லாரும் நினைக்கலாம், கடைசி வரைக்கும் ஒரு ஆத்மா கூட ரட்சிக்காம செத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த மக்களிடத்துல இருந்து ஒரு மனிதன் என்ன பண்றாருன்னா, இயேசுவை ஏற்றுக்கொண்டு அந்த பகுதியில் இருக்கிற எல்லாருக்கும் சுவிசேஷத்தை என்ன பண்றாரு, அறிவித்து கடைசியில அங்க இருக்கிற எல்லாரும் ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொள்றாங்க. இன்றைக்கு பல நேரங்கள்ல நாம இப்படிதான் நினைக்கிறோம். நம்ம செய்யற விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு பலனை என்ன பண்ணல, கொடுக்கல. நம்ம கண்ணுக்கு ரிசல்ட்டை தரல. ஒரு பழமொழி சொல்லுவாங்க அப்படின்னா, தென்னை வச்சவன் தின்னுட்டு சாவான், பனை வச்சவன் பார்த்துட்டு சாவான் அப்படின்னு. அப்படின்னா தென்னை மரம் வச்சோம்னா உடனே என்ன பண்ணலாமா, அதோட ரிசல்ட்டை நம்ம பார்க்கலாம். ஆனா பனை மரம் வச்சா பல தலைமுறைகள் கழிச்சுதான் அதோட ரிசல்ட்டை அதுல கிடைக்கிற நன்மைகளை அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு பல ஊழியங்களை நம்ம செய்யறோம், பல வேலைகளை பார்க்கிறோம். அதற்கான பலன் நமக்கு உடனடியே என்ன பண்ணல, கிடைக்கிறது இல்லை. ஆனா ஆண்டவர் இந்த வசனத்தை அழகா சொல்றாரு, நாம செய்யற ஒவ்வொரு அன்புள்ள பிரயாசங்களையும் தேவன் மறந்து விடுவதற்கு அநீதியுள்ளவர் அல்லவே. நானும் உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க ஆண்டவருக்காக பல காரியங்களை செஞ்சிருக்கிறீங்க, பல ஊழியங்களை செஞ்சிருக்கீங்க, உங்க ஏரியாக்கள்ல சபையில நிறைய ஊழியங்களை செஞ்சிருக்கீங்க. அது எல்லாவற்றையும் தேவன் மறைக்கல, அவருடைய ஞாபகத்தில் வைத்திருக்கிறார். உங்களுக்கான நாள் நேரம் வரும் பொழுது நிச்சயம் அதை என்ன பண்ணுவார், உங்களுடைய வாழ்க்கையில ரிசல்ட்டாக தர அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த ஊழியக்காரருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கிறோம், ஒரு ஆத்மா கூட உயிரோடு இருக்கும்போது ரட்சிக்கலையே அப்படின்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் அவரை குறித்து வைத்திருக்கிற திட்டம் எப்படியா இருந்திருக்கு அப்படின்னா, அவர் செத்ததுக்கு அப்புறம் அந்த குறிப்பிட்ட அந்த தீவுல இருக்கிற எல்லா மக்களும் இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணாங்களாம், ஏற்றுக்கொண்டாங்களாம். நான் நினைக்கிறேன் அந்த ஆத்துமாக்கள் எல்லாமே அந்த மிஷனரியா தான் என்ன பண்ணும், சேரும். சில நேரங்கள்ல ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்யற காரியங்கள் நமக்கு புரியாம இருக்கலாம், இப்ப இருக்கிற காரியங்கள்ல நமக்கு புரியாம இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் வரும், நிச்சயம் தேவன் அதை நிறைவேற்றுவார். ஆண்டவர் வேதத்துல பல மனிதர்களுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார், வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். சில விஷயங்கள் உடனடியாக நிகழ்ந்த காரியங்களா இருக்கலாம், சில விஷயங்கள் உடனடியாக என்ன பண்ணல, நடக்கல. அதனால அவங்க சோர்ந்து போகல, ஆனாலும் காத்திருந்தாங்க. அதற்கு அந்த பலனை என்ன பண்ணாங்க, பெற்றுக்கொண்டாங்க. இதை பார்க்கிறவங்களுக்கு நான் சொல்றேன், நீங்கள் செய்யற நிறைய ஊழியங்கள் வெளியே தெரியாம இருக்கலாம். நம்ம சர்ச்சில் ஸ்டேஜ் மினிஸ்ட்ரிஸ் எல்லாம் பார்க்கலாம். நிறைய என்ன பண்ண முடியாதுன்னா, நிறைய விஷயங்களை நீங்க நிறைய மனிதர்கள் என்ன பண்ண முடியாது, இங்க ஸ்டேஜ்ல என்ன பண்ண முடியாது, வெளிப்பட முடியாது. ஆனா பேக்ரவுண்ட்ல இருந்து நிறைய ஒர்க் என்ன பண்றோம். இந்த ஒரு சர்ச் சர்வீஸ் நடக்கணும் அப்படின்னா அதற்கு சேர் போடுறது, சர்ச்சை ரெடி பண்றது, துடைக்கிறது, பெருக்கிறது, இப்படி பல காரியங்கள் இருக்குது.
இது எல்லாத்தையும் நிறைய மக்கள் என்ன பண்றாங்க, செய்யறாங்க. அதுக்கான பிரயாசத்திற்கான பலன் என்ன பண்ண ஓப்பனா எல்லாரும் முன்னாடி கிடைக்காம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் அதை எதையுமே மறக்காம உங்களை என்ன பண்ணார், நோட் பண்ணி வச்சிருக்கிறாரு. உங்களுக்கான நேரம் வரும் பொழுது அவர் நிச்சயம் அதை உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அதனால சோர்ந்து போகாம அவர் தொடர்ந்து என்ன செஞ்சுட்டு இருக்கீங்களோ அதை செஞ்சு கொண்டே இருங்க. ஆண்டவர் ஒரு நாளும் மறந்து விடுவதற்கு அநீதியுள்ளவர் அல்ல. உங்களுக்கான பலனை அவர் நிச்சயம் தருவார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. இந்த நாளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்.